நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். நேற்றைக்கு அதாவது 17/9/2024 நேற்றைக்கு பௌர்ணமி திதி, இன்றைக்கு பிரதமை திதி 18/9/2024. இன்றைய தேதியிலிருந்து தான் சார் இந்த மகாலய பட்சம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அது வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை வருது இல்லையா, மகாலய அமாவாசை அன்றைய தினம் வரைக்கும் இந்த மகாலய பட்சம் இருக்கும் சார். இந்த மகாலய பட்சம் யாரெல்லாம் வழிபடணும் தெரியுங்களா? எல்லோரும் வழிபட்டால் மிகவும் சிறப்பு. சிறந்த வாழ்க்கை, சிறந்த தன லாபங்களையும் குடும்ப மேன்மைகளையும் தலைமுறை வம்ச விருத்தியையும் கொடுக்கும் சார். இதில் முக்கியமாக ஜாதக கட்டத்தில் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் சார் ஒரு சிலருக்கு. அதாவது பித்ரு ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள் ஸ்தானம், பித்ரு ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம் தான். அந்த 9ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கும் அல்லது பாவ கிரகங்கள் அமர்ந்து ஆட்டம் போட்டுட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருப்பவர்கள், பித்ரு சாபம் இருப்பவர்கள், முன்னோர்கள் சாபம் இருப்பவர்கள் எல்லாம் எல்லாருமே இந்த வழிபாடு செய்யலாம். அந்த மகாலய பட்சம் வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பு. இதில் முக்கியமாக இவர்கள் தவறவே விடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். முன்னோர்கள் சாபம் இருப்பவர்கள், பித்ரு தோஷம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த மகாலய பட்சம் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் சார். இன்றைய தேதியிலிருந்தே இந்த மகாலய பட்சம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன சார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாலய பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாளும் காலையில் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து குளித்துடணும். குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்யப்பட வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதே காக்கைகளுக்கு உணவு வைக்கணும். காக்கைகளுக்கு உணவு வைப்பது மட்டுமல்லாமல் ஒரு நாளும் அந்த தர்ப்பணம் செய்யணும் சார். எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களுக்காக கொடுக்க வேண்டும். அதாவது காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே கொடுத்துட்டா ரொம்பவும் சிறப்பு. காலையில் 7:30லேருந்து 11:30 மணி வரைக்கும் கூட வைங்க. 7:30 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே இந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்திடணும் சார். உங்கள் முன்னோர்கள் நினைத்தா நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும் சார். காக்கைகளுக்கு உணவு வைக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் டெய்லி முன்னோர்களை வழிபாடு செய்து காக்கைகளுக்கு உணவை வைத்து அந்த சூரியனை நமஸ்காரம் செய்து ஒரு கையில் சின்ன அந்த வலது கையில் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் ஒரு 4 பச்சரிசி, ஒரு சின்ன துண்டு அந்த தர்பை புல் வச்சுட்டு மேலே போயிட்டு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போயிட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து கீழே உட்காந்துக்கிங்க. கீழே உட்காந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சூரிய பகவானே உங்களை சாட்சியாக வச்சு இந்த எள்ளும் தண்ணீரையும் என்னுடைய முன்னோர்களுக்காக படைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள், அவங்களுடைய அப்பா பேருக்கு அப்பா பேர் சொல்லுங்கள், அவருடைய அப்பா பேருக்கும் சொல்லி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 21 தலைமுறைகளுக்கும் சேர்த்து இந்த எள்ளும் தண்ணீரையும் நான் என்னுடைய முன்னோர்களுக்காக இறைக்கிறேன். இதனை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூரிய பகவானே உங்களை சாட்சியாக வச்சு என் குல தெய்வமான தெய்வத்தையும் சாட்சியாக வச்சு நான் இதை முன்னோர்களுக்காக இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறேன். இதை மனப்பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டுவது மட்டுமல்லாமல் நான் செய்யும் முறையில் ஏதேனும் தவறு இருந்தாலும் என்னை மன்னித்து எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது உங்களுடைய கோத்திரம் சொல்லுங்கள், உங்களுடைய லக்னம் சொல்லுங்கள், உங்கள் ராசி சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதனை என்னுடைய முன்னோர்களுக்காக படைக்கிறேன். இதனை சூரிய பகவானே உங்களை சாட்சியாக வச்சு என் குலதெய்வத்தை துணை கொண்டு இதனை படைக்கிறேன். இதை அவர்களிடத்தை எடுத்து போய் சேர்த்து விடுங்கள். சேர்த்து விட்டு அவர்கள் நல்லாசி எனக்கு வழங்க வேண்டும், எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லாசி வழங்க வேண்டும் சொல்லிடணும். அப்படி சொன்னால் தான் சார் மிகப்பெரிய ஏற்றத்தையே கொடுக்கும். ஒரு நாளும் இந்த தர்ப்பணத்தை நீங்களே கொடுக்கலாம் சார். வாத்தியாரை வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லது தான், ஐயரை வச்சு செய்யறது நல்லது. அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்ல சார். இந்த தர்ப்பணத்தையாவது செய்யுங்க, டெய்லி செய்யணும். நீங்கள் இதில் அந்த அமாவாசை வரைக்கும் செய்யணும் சார். நீங்கள் அந்த அமாவாசை மகாலய பட்சம் வரைக்கும் நீங்கள் செய்யணும். மகாலய அமாவாசை வரைக்கும் செய்யணும். இந்த மகாலய அமாவாசையில் கூட்டமாக வருவார்கள் சார் முன்னோர்கள். நம்முடைய சந்ததிகளை பார்க்க வருவார்கள்.
அவர்களுடைய சந்ததிகளை பார்க்கும்போது அவர்கள் நமக்காக என்ன செய்கிறார்கள், எப்படியெல்லாம் நாம் இவர்களை வளர்த்தோம், நமக்கு என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மகாலய பட்சத்தில் திதி கொடுக்கிறார்களோ, மகாலய பட்சத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறந்த உன்னதமான வாழ்க்கை தரத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க சார். தர மேன்மையும் வாழ்க்கை மேன்மையும் தன லாபங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் இதில் பாருங்கள், முக்கியமாக வெளியே கோலம் போடக்கூடாது. இந்த மகாலய பட்சம் முடிகிற வரைக்கும் கோலம் வெளியே போடக்கூடாது. ஒரு விளக்கு, அகல் விளக்கு தெற்கு திசையில் ஏற்றி வைக்கணும். யாருக்கு? அந்த முன்னோர்கள் படம் இருந்ததுன்னா அவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செய்யணும். தினமும் காலையில் 6 மணிக்குள்ளே குடித்து விட்டு 7:30லேருந்து 11:30க்குள்ளாக ராகு காலம் யமகண்டெல்லாம் நீங்களே கேலண்டரில் பாருங்கள். அதனை பார்த்து அந்த ராகுல யமகண்டத்தை தவிர்த்து இந்த எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களுக்காக வழிபாடு செய்து சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து உங்கள் குல தெய்வத்தை துணை கொண்டு இந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்காக, உங்களுடைய அப்பா அம்மாவிற்காக இத்தகைய 21 தலைமுறையும் முன்னோர்களுக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறேன். இதனை என்னுடைய முன்னோர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர் என்று மனம் குளிர்ந்து அருளாசி வழங்க வேண்டும் முன்னோர்களே அப்படின்னு வேண்டிக்கிறோம். நான் செய்யும் இந்த முறையில் ஏதேனும் தவறு இருந்தாலும் அதை மன்னித்து எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அருளாசி கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கணும் சார். இப்படி யாரெல்லாம் தர்ப்பணம் செய்கிறார்களோ மகாலய பட்சத்தில் அமாவாசை வரை பௌர்ணமி அடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் பொழுது உங்கள் கோத்திரம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, எல்லாவற்றையும் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் சொல்லி இதனை செய்யும்போது உங்கள் முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நீங்கள் அளிக்கும் இந்த எள்ளும் தண்ணீரையும் மனம் குளிர்ந்து ஏற்றுப்பாங்க சார். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மனமாற வாழ்த்துவார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், சிறப்பான வாழ்க்கை அமையும். இப்போ ஏதேனும் உங்களுக்கு கடன் தொல்லையில் அகப்பட்டு சிக்கு முக்காடி கொண்டிருக்கீங்கன்னு வைங்க, என்ன செய்வது என்றே தெரியவில்லை, வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதான் வழி என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்தில் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கும், 9ஆம் இடத்தில் கேது இருக்கும், 9ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் இவர்கள்லாம் ஆட்டம் போட்டுருப்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த பாவத்துவமான இடம், லட்சுமிகரமான இடத்தில் பாவத்துவமான கிரகங்கள் அமர்ந்து முன்னோர்கள் ஸ்தானத்தை கெடுத்து குட்டிச்சோறாகிறதுனால இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு இந்த மகாலய பட்சத்தில் செய்தார்கள் என்றால் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குடும்பத்தில் திருமணமாகவில்லையோ, திருமணத்தில் தடை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தன லாபங்களில் பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறதோ, இவர்கள் எல்லாமே இந்த மகாலய பட்சத்தில் அழகாக செய்தார்கள் என்றால் நேர்மையான முறையில் எல்லாவற்றிற்கும் நிறைந்த புண்ணியத்தை தேடி தரும் சார். நீங்கள் இந்த எள்ளும் தண்ணீரை இறைக்கும்போது யாருக்கும் தீங்கிழைக்காமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் நேர்மையான முறையில் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி வழங்கப்பட வேண்டும் முன்னோர்களே என்று வேண்டிக்கிங்க. நானும் என்னை சார்ந்தவர்களும் மனசளவிலும் உடம்பில் வியாதியும் இல்லாமல் வாழ வேண்டும் எப்படின்னு வேண்டிக்கிங்க. மனசில் கவலையும் உடம்பில் வியாதியும் இல்லாமல் வாழ வேண்டும் வேண்டிக்கிங்க சார். அப்படி மனமாற நீங்கள் வேண்ட உங்களுடைய முன்னோர்கள் இந்த எள்ளும் தண்ணீரும் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பித்திருக்கள் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு சார். இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் கண்டிப்பாக இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது, அது ஞாபகம் வச்சிங்க. அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, படைத்த வழிபாடு செய்து அந்த உணவை எடுத்து போய்ட்டு காக்கைக்கு வச்சுடுங்க. காக்கைக்கு வச்சு அந்த இடத்துல வேண்டிக்கிங்க, போதும், அது போதும். அப்போ இந்த எள் சிறிது ப்ளஸ் பச்சை அரிசி ப்ளஸ் ஒரு சின்ன தர்ப துண்டு கண்டிப்பாக சேர்த்து இந்த எள்ளும் தண்ணீரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானை உங்களை சாட்சியை வச்சு குலதெய்வத்தை துணை கொண்டு இதை இன்னொருகளுக்கு நான் அளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கீழே தட்டு வச்சுக்கணும். கீழே தலையெல்லாம் போடக்கூடாது. கீழே தட்டு வச்சுட்டு தண்ணியை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரையும் கட்டவிரல் பக்கமாக சாய்ச்சி தண்ணீரை ஊற்ற வேணும். தண்ணீர் ஊற்ற சொல்ல அந்த எள்ளும் தண்ணீரை கட்டவிரல் சைடாக போய் விழுந்து அந்த தட்டில் போய் விழணும். அந்த தட்டில் இருக்க எள்ளும் தண்ணீரை என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடு பக்கத்தில் ஏரி குளம் எதாக இருந்தால் அங்கே விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி கிணற்றில் விட்டுருங்க. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் ஜிங்க் இருக்கும் இல்லையா, ஜிங்கில் ஊற்றி தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. ஏனென்றால் இது காலடி படக்கூடாது, தரையில் விழக்கூடாது, மண்ணில் விழக்கூடாது.
மண்ணில் இந்த எள்ளும் தண்ணீர் விழுந்தால் மண்ணில் வந்து இது முளைச்சிதுன்னு வைங்க, அது பாவத்தை இன்னும் வளர்கிற மாதிரி ஆகிட்டுருங்க சார். அதனால் நீங்கள் நேயர்களே, இந்த நான் சொல்லும் விதிப்படி எள்ளும் தண்ணீரையும் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்காக வழிபாடுகள் செய்து இதனை நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும். நிச்சயம் உங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில் பல பல மேன்மைகளை அடைந்து சிறப்பான உன்னதமான வாழ்க்கையை நிச்சயம் அடைவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் இந்த முன்னோர்கள் வழிபாடு மகாலய பட்சத்தை அழகாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வாழ்வாங்கு வாழ நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.